தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடியில தானே கோயில்பேட்டில் மழையாவது வெள்ளமாவது. நம்ம அமர்த்திட்டு படுப்போம், நாளைக்கு காலைல வேலைக்கு வேற போகணும். என்னடா இங்க இருந்து ரோட காணும், தண்ணியா கிடக்கு. மூக்கமுட்டி அம்மா யாரா இங்க திருப்பி விடுது? இந்த மலக்குள்ள நம்ம இலக்கி கிளம்பி ஐயோ இந்த ஆள் வேற கால் பண்றானே. என்ன? ஹலோ ஹலோ கருப்பன். சொல்லுங்க சார். கருப்பன், மழை கம்மியாக தான் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேணா, நீங்க ஆஃபீஸ் கிளம்பி வந்துருங்க. சார் நான் லீவ் கேட்கலாம் இருந்தேன் சார். எது லீவா? கருப்பன், முக்கியமான மீட்டிங் இருக்கு கருப்பன். சார் நீங்க வந்து டவுசர் வரைக்கும் தண்ணி இருக்கு சார், நான் எப்படி சார் வருவேன்? ஐயோ கருப்பன், நீங்க பேனிக் ஆகாதீங்க. நான் வேணா ஒன்று சொல்லட்டா, ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க சார். சரி ஓகே. அதாவது தேவார படம் பார்த்தீங்களா? பார்த்தேனே. அந்த படத்துல வர்ற மாதிரி நீந்தி வந்துருங்க. எப்படி? இது காமெடியா? இது காமெடியாடா? கருப்பன், நீங்க போனை வந்து கட் பண்ணாம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல தான் பேசலாம், உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் திட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாடா. யூ ஆர் ஃபயர் கருப்பன். ஐயோ சார் தெரியாம சார் கட் பண்றாங்க. என்ன சரியான மழையா இருக்கும் போல. ஆமா மாப்பிள்ள, இன்னும் 2 நாளைக்கு இருக்காங்க, விடாதுங்கிறாங்க. 2 நாளைக்கா? ஆமா. ஐயோ, இப்போ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுற வேண்டியதான் 2 நாளும். மாப்பிள்ள நான் நினைச்சிட்டு இருக்கேன், 2 நாள் லீவ் போட்டு ஜாலியாக இருக்கிறேன். ஜாலியாக இருக்க புரியுது. முன்னாலாம் இங்கே மழை பெஞ்சாலும் அவ்வளோவா தண்ணி தேங்காது. இப்போ பாரு எவ்வளோ தண்ணி இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கலாம்ல. அப்போ அது அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன் பாதி பில்டிங் முங்கிருச்சு தண்ணியில். இது என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போதுலேருந்து வர்ற போகிற கேமரா மறைச்சிட்டே இருக்கேன். இல்லை அதெல்லாம் போயிட்டு வரேன். ஏன்னா இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி போனேன். என்ன பண்ண, கிளைமேட் அப்படி இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, நானும் போய்கிட்டே இருக்கேன். நாங்களும் இங்கே தானே இருக்கோம், எங்களுக்குலாம் அந்த மாதிரி இது இல்லை. உங்களுக்கு இல்லை, நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு இருக்க, நான் வந்துடுறேன். எங்கடா மறுபடியும் போகிறேன்? வந்துருச்சுனே பாருனே. இவனுக்கு பெருசாக டைப்பர் வாங்கி கொடுறா. அது நிறைய தான் மாற்ற போயிருக்காங்க. அந்த நாய் நிறைய போது இருக்கே மாட்டேங்க. மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள கால் பண்ணுறான். ஏற்கனவே ஃபீவர்னு வேற சொன்னானே, கேட்போம். சொல்கிறா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள எங்கே இருக்க மாப்பிள்ள? கடையில் இருக்கேன். என்னாச்சு? ஏன் எமர்ஜென்சி மாப்பிள்ள? டீ கடையில் தான் இருக்கேன். டீ கடை நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படியே ஒரு சுற்றி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்காங்க. எடுத்தாங்க. சீக்கிரம் அனுப்பு மாப்பிள்ள. அதை ஃபோட்டோ எடுத்து நீ என்னடா பண்ண போகிற? சீக்கிரம் அனுப்பு மாப்பிள்ள. சொல்லுது மாப்பிள்ள, சீக்கிரம் அனுப்பு. சரி வை, அனுப்புகிறேன். நீ வேற இப்படி ஃபோட்டோ கேட்கான். என்ன பாட்டு போடலாம்? ஃபோட்டோ வந்துருச்சு. ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ள. ஃபோட்டோ வந்துருச்சா? வந்துருச்சு மாப்பிள்ள. சரி சரி பாரு. ஓகே மாப்பிள்ள. மாப்பிள்ள ஃபோட்டோலாம் வந்துருச்சா? வந்துருச்சு மாப்பிள்ள. எதுக்கு அர்ஜென்ட்டாக கேட்டேன்? இதை வச்சு லீவ் எதுவும் அப்ளை பண்ண? ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி? இந்த புயல் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண போறீங்க? ஸ்டோரி மாப்பிள்ள. கிறுக்கு பைய உள்ள இன்ஸ்டாகிராமு ஸ்டோரி மாப்பிள்ள. ஸ்டோரியா? மாப்பிள்ள தண்ணி நிறைய இருக்கும் போலயே. இது வேலைக்கு ஆகாது, பண்ணி திருப்பி. தம்பி இருங்க. எங்க வேகமா போறீங்க? உள்ள தண்ணி நிறைய கிடக்கு, போக முடியாது. சொன்னா கேளியா, ஆளே முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. தம்பி 7 அடி வரைக்கும் தண்ணி இருக்கு தம்பி, கழுத்துக்கு மேல இருக்கு தண்ணி. லவ் நாங்களா யாரும் தெரியும்ல. பின்ன டயலாக படிச்சு பாரியா? நான் பின்னாடியா? வண்டி பின்னாடியா? பின்ன டயலாக வச்சு பாரியா? வண்டி பின்னாடியா? இன்னெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் முன்னாடி வண்டியா? இங்க இருக்கு. எங்க போற? காப்பாத்த போறியா? விழுந்தாங்க. அந்த டைலாக் உங்களை படிச்சதுக்கு அப்புறம் காப்பாத்து. இப்ப 2 நாள் லீவ் போட்டதுல ஊருக்குள்ள இவ்வளவு வெள்ளக்காடாகி போச்சே. 2 நாள் எங்கே போனேன்? அது நிலா கூட கொஞ்சம் உலால சுத்தி. நிலா கூட உலா நல்லா இருக்கு. இங்க அவன் துவைச்சு போட்ட ஜட்டி காயல, என்ன போட்டிருக்கிற ட்ரெஸ் காயல, வேலைக்கு போக முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல. தம்பி புரியுது. இதுக்கப்புறம் 1 வாரம் நான் இங்கதான் இருப்பேன். நீ தேவையில்ல. நீ இல்லாம நாங்க வாழ பழகிட்டோம். நீ தேவையே இல்லை எங்களுக்கு. தம்பி கூட உலா போ, இல்ல வேற எவா கூடனாலும் நீ உலா போ. நாங்க எங்க வேலையை பார்ப்போம். மழையோட இருந்து நாங்க பழகிட்டோம். அப்படியா? ஆமா. இருடா, இன்னைக்கு மத்தியானமே அடமலை பெய்யும்டா. அடுத்து நான் கலாபுரம். இதெல்லாம் ஒரு வேலை, இது விஷயமா? ஓ தூத்துக்குடியில் கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஸ்கூல் லீவ் பண்ணி மற்ற ஸ்கூல் தான் லீவு, உன் ஸ்கூல் உண்டு. கிளம்பு. லீவ் போட போறேன். அப்படியா? அங்க ஒரு டோரிமன் போடுறாங்க. எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க மாப்பிள்ள. நம்ம மட்டும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் வைக்கிற அந்த பிரின்சிபல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்டா. இப்போ நாப்பில் அவங்க நல்லா இருக்காங்க. ஏன்டா மாப்பிள்ள யோசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள
நம்ம வேணா கோயில்பட்டி மீன் சிட்டில ஏதாவது ஐயோ நம்ம வேணா இந்த கோயில்பட்டி மீன் பேஜ்லாம் இருக்குல்ல ஆமா. அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோமா எங்க ஸ்கூல் மட்டும் ஸ்கூல் முடிக்கிறாங்க ஏதாவது கேளுங்கன்னு. அதுல பண்ணா நடக்குமா? அவங்க சொன்னாதான் ஏன் தமிழ்நாடே கேக்குது. அப்போ போட்டு விடு, லீவை வாங்குவோம். போடு போடு. அப்பல போன வீட்டுல இருக்கு மாப்பிள. அப்ப இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நாளைக்கு போடுவோம். இப்போ ஸ்கூலுக்கு போவோம். நீங்க ஸ்கூலுக்கே போக வேணாம்டா. ஆனா தயவு செஞ்சு சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க.